அத ரசிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? உங்க கண்ணுக்கு அந்த பௌர்ணமி நிலா அழகா தெரியுது, அதனால நீங்க அந்த நிலாவை ரசிக்கிறீங்க. ஆனா என் கண்ணுக்கு நீங்க அந்த நிலாவை விட ரொம்ப ரொம்ப அழகா தெரியுறீங்க, அதனால நான் உங்களை ரசிக்கிறேன். ஆதிர, என்ன வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணலையே. இல்லங்க, நான் உண்மையாவே சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணுங்க, எனக்கு பிடிச்சது நான் பண்றேன். புரிஞ்சு போச்சு ஆதிர, புரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இல்ல, இன்னைக்கு நடந்த பிரச்சனையில எங்க நான் அப்செட் ஆயிர போறோனோன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஐயோ இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னது உங்க மனசோட அழகையும் சேர்த்துதாங்க. ஓ, உண்மையிலேயே உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன ஆதிர, என்னையே வெக்கப்பட வைக்கிற அளவுக்கு இப்படி பாராட்டுற? ஐயோ ஏங்க, நிஜமா தாங்க. கார்த்தி செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சும் நீங்க இந்த விஷயத்துல கார்த்தி மேல கோவப்பட்டாலும் அதையும் மீறி வருத்தப்பட்டீங்க. ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிட்டீங்க. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க ஒரு அண்ணனாவும் இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவனாவும் நிதானமா பக்குவமா பேசுனீங்க, நடந்துக்கிட்டீங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நீ என்ன பாராட்டிட்டு இருக்க, ஆனா எனக்கு சத்யாவோட கோவத்தையும் அவ அண்ணன் பூபதியோட கோவத்தையும் நினைச்சா இந்த பிரச்சனை இன்னும் பெருசா விஸ்வரூபம் எடுக்குமோன்னு பயமா இருக்கு. நம்ம கனவு வீடு, அதுக்கான முயற்சி உழைப்பு இதெல்லாம் கவனம் செலுத்தாம இந்த பிரச்சனைக்கு பின்னாடியே நம்ம ஓடுற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. இந்த ஓட்டம் எங்க போய் நிக்குனே தெரியல ஆதிர. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகாது. சத்யா கூடிய சீக்கிரம் மனசு சமாதானமா ஆயிடுவா. அவ கோவம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காதுங்க. என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. வாழ்க்கையோட யதார்த்தம்லாம் அவளுக்கு ஒண்ணு புரியாமலாம் போகாது. அவ சீக்கிரமா அவளோட கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மல் ஆயிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, தூங்குங்க. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல. உங்ககிட்ட மனசை விட்டு பேசினதும் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கா ஆதிர. பார்க்கலாம். சரி, நான் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். நான் அவசரப்பட்டு முட்டாள்தனமா பண்ண தப்பான காரியத்தால என்னோட அண்ணன் அண்ணி மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்படிலாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காம இருந்துட்டேன். ஆதிர, வந்துட்டீங்களா? என்னங்க அதுக்குள்ள எழுந்து வந்துட்டீங்க? நைட்டு நீங்க சரியா தூங்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வந்திருக்கலாம்ல. இல்ல ஆதிர, ஏசி இல்லாம தூங்க முடியாம தவியா தவிச்சது உண்மைதான். ஆனா வீட்டு வாசல்ல கட்டில போய் படுத்து பௌர்ணமி நிலாவையும் ஓ முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்ததுல ஏசி காத்தோட ஜில்ல விட மனசு ரொம்பவே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப சுகமா சந்தோஷமா இருந்துச்சு. அதுலயே அசந்து தூங்கிட்டேன். அது போதும் ஆதிர. பக்கத்துல வராதீங்க. வந்தீங்க அவ்வளவுதான். என்ன வரக்கூடாது? நான் வருவேன். என்ன பாஸ் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா. விடுங்க, இன்னும் நான் டீயே போடல. மாமா பாட்டி உங்க அத்தெல்லாம் வருவாங்க. என்ன என்னைய மிரட்டுறியா? மிரட்டலங்க. மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டு அசடு வழியாதீங்கன்னு சொன்னேன். போங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏன் ஆதிர, இப்ப என்ன நீ மட்டும்தான் இந்த வீட்டுல மருமகளா? இப்பதான் இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக வந்துட்டால, அவ இதெல்லாம் செய்ய மாட்டாளா? அது எப்படிங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரியே கேள்வி கேக்குறீங்க. சத்யா வேலை பாப்பான்னு நம்ம இப்பவே எதிர்பார்க்கறது தப்புங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நாம போக போகதான் அவளை சரி பண்ண முடியும். இன்னும் அவ எந்திரிக்க கூட இல்ல. ஓ, அப்படின்னா அவளுக்கு சேர்த்து நீதான் வேலை பார்க்கணுமா? ஆமா, குடும்பம்னா அப்படிதானே. என்ன அப்படிதான் ஆதிர? நீ ஒண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது, என் வீட்டுக்காரி. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை.
ஏங்க நான் ஒன்னு கேட்பேன், நீங்க கோவப்படக்கூடாது. கேளு கேளு. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆ? என்ன சொல்றீங்க? நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன நினைக்கிற, என்ன ஆசைப்படுற எல்லாமே எனக்கு தெரியும். இந்த போட்டு வாங்குறதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. ஹலோ, நான் ஒன்னும் போட்டு வாங்கலாதுற. அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். சரி சொல்றேன். நான் சொல்லிட்டேனா நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணாலும் தருவேன். நிஜமாவா? ம். சத்தியமாவா? அட ஆமாங்க. நிச்சயமாவா? அட போயா. இரு 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 இரு, அதுக்குள்ள கோச்சிக்கிட்டேன்னு எப்படி? ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க வேண்டாமா? அதனால தான் கேட்டேன். அப்புறமா பேச மாறக்கூடாது, ஓகேவா? ம். இவர் கேக்குறதே ஒரு மார்க்கமா இருக்கே. இப்ப நாம இவர் என்ன கேட்டாலும் சரின்னு ஒத்துக்கிட்டா மனுஷன் ஏதாவது ஏடா கூடமா கேட்டாலும் கேட்பாரு. ஐயோ, இவர் நிஜமாவே சேட்டப் பண்ற ரொமான்டிக் ஹீரோ தான். என்ன யோசிக்கிற? அப்புறமா பேச மாற மாட்டேல? அதெல்லாம் இல்ல, நான் இந்த விளையாட்டுக்கு வரல. நான் என்ன கேட்க நினைச்சேன்னு நீங்க சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க. ஆதிர, இங்க வா. விடுங்க, வேலை பார்க்க விடுங்க ப்ளீஸ். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற நீ? நீ என்ன சொல்ல வந்த நான் சொல்றேன், கேட்டுக்கோ. ரோஹினியோட ரூம்ல ஏசி இல்லனா சத்யா நம்ம ரூம்லயே தங்கிடுவா. அதனால என்னால நம்ம ரூம்ல தங்க முடியாது. இன்னைக்கு நைட்டும் நான் தூங்காம கஷ்டப்படுவேன் நீ நினைக்கிற. அதனால ரோஹிணி ரூமுக்கும் ஏசி வாங்கிடலான்னு கேட்கறதுக்கு தானே நீ ஆரம்பிச்ச. என்ன ஆதுர, கரெக்டா? என்ன இப்படி ஷாக் ஆயிட்ட? இததானே என்கிட்ட சொல்ல வந்த? ஆமாங்க, ஏசி வாங்கலனா இன்னைக்கு நைட்டும் நீங்க தூங்காம கஷ்டப்படுவீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால புதுசா ஒரு ஏசி வாங்கி மாட்டிரலான்னு நினைச்சேன். என்ன ஆதுர, நீ எதுக்கு ஏசி வாங்கி மாட்டணும்? கார்த்தி தானே அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கு அக்கறை இருந்தா அவனே ஏசி வாங்கிட்டு வந்து மாட்டட்டும். நாம எதுக்கு ஏசி வாங்கணும்? அந்த பணம் இருந்தா நம்ம கனவு வீடு கட்டலாம்ல. ஏங்க, ஃபுல் அமௌண்ட்டுக்குலாம் ஏசி வாங்க வேணாம். இஎம்ஐல மாசம் மாசம் கட்டிடுவோமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது கார்த்தியோட பிரச்சனை. நீ எதுக்கு ஏசி வாங்கி மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி அழுவணும்? இவர் என்ன இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு? இந்த விஷயத்துல இவர் கட்டாயப்படுத்துறது சரியில்லை. நாம பாட்டுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது சொன்னோம்னா மறுபடியும் நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் போடுவாரு. எதுக்கு பிரச்சனை? சமாளிப்போம். ஏங்க, நீங்க சொல்றத நான் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. நான் கார்த்தியவே ஏசி வாங்க சொல்லிடுறேன். ஆனா அவன் ஏசி வாங்குற வரைக்கும் நீங்க ரோஹிணி ரூம்ல கொசுக்கடியில தான் தூங்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு சத்யாவை நம்ம ரூம்லயே தங்கிக்க சொல்லு. நம்ம நேத்து மாதிரியே கட்டுல வெளியே போட்டு படுத்துக்கிட்டு நிலாவையும் நட்சத்திரத்தையும் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு காத்தாட தூங்கலாம். என்னங்க விளையாடுறீங்களா? வெளிய கொசுக்கடி தாங்க முடியல. இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கார்த்திக் கிட்ட சொல்லி இன்னைக்கே ஒரு புது ஏசியை மாட்ட சொல்றேன். சரி ஆகுற. அப்பா அப்பா அப்பா,